நல்லதொரு வேலை செய்வேன், அதை நலம் கட புழுதியில் எறிவதுண்டும் சொல்ல விஷய சக்தி என்னை சுடற்பிகாரியுடன் படைத்து விட்டார் என்று பாடிய பாரதியையும் அவன் பாடிய பராசக்தியும் வழங்கி மகிழ்கின்றேன். பிஎஸ்என்எல் கல்வியியல் கல்லூரியினுடைய 4வது கருத்தரங்கம் குவாலிட்டி அஷூரன்ஸ் இன் வேல்யூ எஜுகேஷன் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ப்ராஸ்பெக்டஸ் என்ற தலைப்பில் சீரும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவில் அழகான ஒரு நூலினை ஆசிரியர்களை தேடுகிறேன் என்ற தலைப்பில் மாணவ ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய உங்கள் மத்தியில், உங்கள் மனதில் நல்ல ஆசிரியர்களை இந்த சமூகம் தேடிக்கொண்டிருக்கிறது என்ற விதையினை விதைக்கக்கூடிய வகையில் ஒரு நூலினை பிஎஸ்என்எல் கல்வியியல் கல்லூரியினுடைய பதிப்புத்துறை இன்று வெளியீடு செய்துள்ளது. முதற்கண் ஆசிரியர்களுடைய உழைப்பினை சிறப்பாக வெளியீடு செய்து கௌரவம் செய்திருக்கக்கூடிய பிஎஸ்என்எல் கல்வியியல் கல்லூரியினுடைய பதிப்புத்துறையினருக்கு நானும் ஒரு ஆசிரியர் என்ற வகையில் மனமார்ந்த நன்றியினை சமர்ப்பணம் செய்து கொள்கிறேன். இந்த புத்தகத்தை பற்றி விமர்சனம் செய்ய வேண்டும், திறனாய்வு செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஏற்கனவே ஒரு 10 நூல்களை படித்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை மிகவும் சுருக்கமாக அந்த நூலை நான் ஏன் படிக்கணும் அப்படின்ற கேள்விக்கு விடையாக இந்த புத்தகத்தினை ஆசிரியர் விக்னேஷ் சுப்பிரமணியன் அவர்கள் அழகாக நமக்கு கொடுத்திருக்கிறார். சாறு மாதிரி பிழிந்து கொடுத்திருக்கிறார். ஏன் புத்தகங்களை படிக்கணுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா நாமும் பாதி ஆசிரியராக மாறிட்டோம். கலாம் அவர்கள் சொல்வார்கள், நல்ல புத்தகங்கள் நல்ல கனவுகளை வளர்க்கும், நல்ல கனவுகள் நல்ல எண்ணங்களை உருவாக்கும், நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்களை உருவாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கண்டிப்பாக நாம் நல்ல நூல்களை வாசித்தல் என்ற பயிற்சியை எடுத்துக்கொள்ளுதல் நல்ல சிந்தனாவாதியாக நம்மை உருவாக்கக்கூடிய பணியினை செய்யும் என்று சொல்லலாம். கலாம்கிட்ட கேட்டாங்க, உங்களுடைய 3 சிறந்த நண்பர்கள் யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்ட பொழுது கலாம் அவர்கள் சொல்லுவார், என்னுடைய 3 சிறந்த நண்பர்கள் எனக்கு மிகவும் பிடித்த 3 நூல்கள் அப்படின்னு 3 புத்தகங்களுடைய பெயரைத்தான் பதிவு செய்திருக்கிறார். நமக்கெல்லாம் ரொம்ப உலக புகழ் பெற்ற கவிஞர் வைரமுத்து அவர்களை தெரியும். சினிமாவிற்காக காதல் பாடல்களை பல அவர் எழுதியிருக்கிறாரு அப்படின்றது நாம் அறிந்த உண்மையான விஷயம் என்றாலும் கூட அவர் எழுதி எனக்கு பிடித்த ஒரு வரி அப்படின்னா, புத்தகம் அட்டை போட்ட அமுதம், புத்தகம் அட்டை போட்ட அமுதம், இந்த அமுதம் குடித்தவனை நீண்ட நாள் வாழ வைக்கும், ஆனால் புத்தகம் படித்தவனை நீண்ட நாள் உயிர்ப்போடு வாழ வைக்கும் அப்படின்னு ஒரு புத்தகத்திற்கு இலக்கணம் சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மகா கவிஞனாக இருக்கிறார் என்ற வகையில் வைரமுத்து என் உள்ளம் கவர்ந்த எழுத்தாளர் என்று சொல்லலாம். எப்படி இந்த புத்தகம் தன்னை படித்தவனை மிக நீண்ட நாட்கள் உயிர்ப்போடு வாழ வைக்கும்னு வைரமுத்து சொல்லியிருக்கிறாரோ, அந்த இலக்கணத்திற்கு அடிப்படை மாதிரி தான் நம்முடைய பாரதி போன்றவர்களுடைய எழுத்துக்கள். நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல் அப்படின்னெல்லாம் பாடின நம் பாரதி போன்றவருடைய எழுத்துகள் நம்மை உயிர்ப்போடு வாழ வைக்கக்கூடிய தன்மை படைத்ததாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த புத்தகத்தை பற்றி சொல்லும்போது ஒரு வாஸ்தவம் சொல்லுவாங்க, அணுகுண்டு கூட எப்போதாவது தான் வெடிக்கும், அணுகுண்டு கூட எப்போதாவது தான் வெடிக்கும், புத்தகம் புரட்டுகின்ற பொழுதெல்லாம் வெடிக்கிறது அப்படின்னு. அதனால தான் பகத்சிங்கை சுதந்திர போராட்டத்திற்காக போராடிய பொழுது அவனுடைய நண்பர்கள் 2 பேரோடு சேர்த்து தூக்கில் போடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. தூக்கு உறுதியாயிடுச்சு, இன்றைக்கி தூக்கில் போட போகிறாங்க. இப்போ தூக்குக்கான நேரம் வந்துருச்சு, பகத்சிங் வா அப்படின்னு பகத்சிங்கை அழைக்கிறதுக்காக சிறை அதிகாரிகள் வர்றாங்க. வந்தபோது பகத்சிங் சொன்னால், ஒரு 5 நிமிஷம் எனக்கு நேரம் கொடுங்க, 5 நிமிஷம் கழித்து வந்து என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னா. எதுக்கு அப்படின்னா, ஒரு புரட்சியாளன் இன்னொரு புரட்சியாளனோடு பேசி கொண்டிருக்கிறான் அப்படின்னு பகத்சிங் தன்னுடைய கருத்துக்களை அங்கே பதிவு செய்தான். என்ன செய்துட்டு இருந்தான் அப்படின்னா, ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருந்தான். அந்த புத்தகம் ஒரு புத்தகம் அந்த அளவிற்கு ஒரு ஆளுமை நிரம்பியதாக நம்மை மாற்றும் அப்படின்னா, நிச்சயமாக இந்த ஆசிரியருடைய இந்த நூல் இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை ஒரு சிறந்த ஆசிரியர்களாக, அவர் தேடுகின்ற ஆசிரியரை இந்த கூட்டத்திலிருந்து இனம் காட்டும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை என்று சொல்லலாம். இந்த புத்தகங்கள் வரலாற்றையே புரட்டி போட்ட சம்பவங்கள் நிறைய இருக்குது.
எகிப்திய நாட்டை சார்ந்த எகிப்திய மன்னர் ஃபாரோ அப்படின்றவர் தான் சென்று தினந்தோறும் படிச்சுட்டு இருப்பாராம் ஒரு லைப்ரரியில். அந்த லைப்ரரிக்கு அவர் என்ன பேர் வச்சாரு அப்படின்னா மன மருத்துவ நிலையம் அப்படின்னு பேர் வச்சாராம். அந்த அளவுக்கு நம்முடைய மனதை மாற்றக்கூடிய, நம்முடைய மனதிற்கு மருத்துவம் செய்யக்கூடிய ஒரு நிலையமாக இந்த நூலகம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இந்திய தேசம் 200 ஆண்டுகளுக்கு மேலாக அந்நியனிடம் அடிமைப்பட்டு கிடந்து சுதந்திர வேட்கை என்பது எப்போ வந்துச்சு, சுதந்திரம் என்பது நாம் அடைய வேண்டும் என்ற எண்ணம் எப்படி நம்ம மக்கள் மனசில் உதித்தது, என்ன வகையில் போராடினால் சுதந்திரம் அடையலாம் என்றெல்லாம் வரலாற்றை புரட்டி பார்க்கின்ற பொழுது டால்ஸ்டாய் அவர்கள் எழுதிய இறைவனின் அரசாங்கம் உனக்குள் இருக்கிறது என்ற நூலும் ரஸ்கினுடைய கடையனுக்கும் கடைத்தேற்றம் என்ற இந்த 2 நூல்களும் தான் காந்தியடிகளுக்கு சர்வோதயம் என்ற தத்துவத்தை கற்றுக் கொடுத்தது. தோரே என்ற அறிஞர் எழுதிய சட்ட மறுப்பு தொடர்பான நூல் தான் என்ன வகையில் நாம் போராடினால் இந்த போர்க்களத்திலே நாம் வெற்றியடைய முடியும் என்ற போராட்ட வியூகத்தை காந்தியடிகளுக்கு வகுத்து கொடுத்தது என்றால் ஒரு நூலுக்கு எவ்வளவு வலிமை இருக்கிறது அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்றை புரட்டி போடக்கூடிய வலிமை இந்த புத்தகங்களுக்கு உண்டு என்பதை நாம் பல வரலாற்று சம்பவங்கள் மூலமாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. அமெரிக்காவில் பகுத்தறிவு அப்படின்னு ஒரு நூல் வெளியிடப்பட்டது. இந்த நூலினுடைய பக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 47 பக்கங்கள் தான். இது வரைக்கும் இந்த நூல் வெளியிடுவது வரைக்கும் அமெரிக்கா இங்கிலாந்திற்கு அடிமைப்பட்டு கிடந்தது. அமெரிக்கர்கள் யாரும் போராடணுன்ற எண்ணம் அவர்களுடைய மனசுக்குள்ளே வரவே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த பகுத்தறிவுன்ற நூல் வெளிவந்ததற்கு பிறகு அதை படிக்கிறாங்க எல்லாரும். அந்த நூல் வெளிவந்த 6 மாதங்கள்ல 6 லட்சங்களையும் தாண்டி இந்த நூல் பிரதிகள் விற்பனையானது அப்படின்னு பதிவுகள் இருக்கின்றது. அந்த நூலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், வனவிலங்குகள் கூட தன் குட்டிகளை தானே கொன்று தின்பது கிடையாது, காட்டு மிராண்டிகள் கூட தன் உடன் பிறந்தவனை தானே அழிப்பது கிடையாது அப்படின்னு எல்லாம் வாசகங்கள் இருந்ததாக அந்த நூலிலே எழுதப்பட்டிருந்ததை படித்ததற்கு பிறகு அமெரிக்க மக்களுக்கு இங்கிலாந்து செய்வது நியாயம் அல்ல, நாம் நம் தேசத்தின் விடுதலைக்காக போராட வேண்டும் என்ற எண்ணம் வந்தவர்களாக போராட ஆரம்பித்தார்கள். அமெரிக்காவினுடைய சுதந்திர பிரகடனம் அந்த நூல் வெளிவந்ததற்கு பிறகுதான் செய்யப்பட்டது. இது இந்த நூல் கொடுத்த ஆளுமை என்று சொல்லலாம். இதே மாதிரி தான் இந்திய தேசத்திலும் அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டிடை பொந்திடை வைத்தேன் என்று பாரதி பாடியதற்கு பிறகு இந்திய தேசத்திலே சுதந்திர வேட்கை நம் மக்கள் மனதிலே பதிய துவங்கியது என்று சொல்லலாம். இப்படியெல்லாம் இருக்கணும் என்ற எண்ணத்தில் நல்ல ஆசிரியன் தினந்தோறும் படித்து தெரிஞ்சுக்கிடணும் என்ற வாசகம் நம்மெல்லாம் கேட்டிருக்கோம். அப்படி தினந்தோறும் படிக்கக்கூடிய, கற்று தன்னை காலத்திற்கு ஏற்ற வகையில் தன்னை தகுதிப்படுத்தி கொள்ளக்கூடிய ஆசிரியர்களை நான் தேடுகிறேன் என்ற எண்ணத்தில் பிஎஸ்என்எல் கல்வியியல் கல்லூரியினுடைய உதவி பேராசிரியர் விக்னேஷ் சுப்பிரமணியன் அவர்கள் ஆசிரியர்களை தேடுகிறேன் என்ற தலைப்பிலே ஒரு 10 நூல்களினுடைய அறிமுகத்தை நமக்கு இங்கே தந்திருக்கிறார். அறம் செய்ய விரும்பு என்ற அவையினுடைய ஆத்திச்சூடியின் வழி நின்று ஆசிரிய பணியே அறப்பணி, அதற்கு உன்னை அர்ப்பணி என்று வந்த ஆசிரியர்கள் பல பேர் இன்றைய காலகட்டத்தில் சூழலில் சிக்கி சோர்ந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பது நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு விஷயம்தான். வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்வதை மறந்துவிட்டவர்களுக்கு, பதிவு செய்வதை தவறியவர்களுக்கு புதிதாக மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறோம் என்று புதுப்பிப்பதற்கு வாய்ப்பு கொடுப்பார்களே, அதுபோல தன்னை கால ஓட்டத்திற்கு ஏற்ப புதுப்பிக்க மறந்தவர்களுக்கு மீண்டும் நான் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன் என்ற வகையில் ஆசிரியர்களை தேடுகிறேன் என்ற இந்த நூலினை சிறப்பாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லலாம். ஆசிரியர் ஒருவர்தான் சமூகத்தில் நடைபெறக்கூடிய குற்றங்களை எல்லாம் களையக்கூடிய ஆற்றல் படைத்தவன். ஆசிரியர் ஒருவன் தான் இளைய சமுதாயத்தை தன் எண்ணப்படி உருவாக்கக்கூடிய ஆற்றல் படைத்த 2ஆம் பிரம்மா என்பதையெல்லாம் உணர்த்தும் விதமாக ஆசிரியர் தன்னுடைய நூலினை படைத்து தந்திருக்கிறார். எங்களுடைய கலைக்கல்லூரியில் ஒரு நாள் ஒரு பையன் வந்து கேள்வி கேட்டான். ஒரு கேள்வி என்ன கேள்வி கேட்டான் அப்படின்னா, இந்த மாதிரி காட்டு வாக்கில் பாம்பு தோல் உரிச்சு போடும், அந்த தோல் எடுத்துகிட்டு வந்து இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டான். சட்டடா அப்படின்னு சொன்னேன்.
நான் போட்டிருக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டான். சட்டடா அப்படின்னு. நிஜமாவா அப்படின்னு கேட்டான். ஆமாம், அதுவும் சட்டை தான், இதுவும் சட்டை தான் அப்படின்னு. நான் போட்டிருக்கிறதுக்கு பேர் சட்டை, ஒத்துக்கிறேன். நான் போட்டிருக்கிறதுல 1 2 3 4 5 6ன்னு பட்டன் இருக்குது, இதில் பட்டன் இல்லை. அப்போ இதுக்கு ஏன் சட்டன் பேர் வச்சாங்க? பனியன் தானே பேர் வச்சுருக்கணும். இப்படிலாம் கேள்வி கேட்குறான் பசங்க. இப்படியெல்லாம் கேள்வி கேட்டால் உடனே கோவப்பட்டு, நீ என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கோவப்பட்டால் மறுநாள் அவன் வகுப்பில் நான் போய் நிற்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. மாணவர்கள் அவன்கிட்ட ஒளிந்திருக்கக்கூடிய அந்த படைப்பு திறனை நாம் கண்டறிந்து அந்த படைப்பு ஆற்றலை, திசை மாறி போகக்கூடிய படைப்பாற்றலை மடைமாற்றம் செய்யக்கூடிய ஒரு ஆசிரியர் சிறந்த ஆசிரியராக உலா வர முடியும் என்பதை தன்னுடைய நூலிலே மிகவும் ஆணித்தரமாக ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார். இன்னொரு நாள் நான் தமிழ் வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருக்கும்போது மதுரையை கண்ணகி எரித்தாள் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். சிலப்பதிகாரத்தில் வருகிற போது ஒரு பையன் எழுந்து கேள்வி கேட்டான். அன்றைக்கே மதுரையை எரிச்சாச்சுன்னு சொல்கிறீங்க, இன்றைக்கி இருக்க மதுரை எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டான். அப்போ அவன் என்ன கேள்வி கேட்டாலும் அவன் கேள்வி கேட்பதற்காக நம்ம பயந்து அவனை அடித்து துன்புறுத்தி அவனை திசை திருப்பக்கூடிய எண்ணத்தில் இருக்கக்கூடாது. அவன் என்ன கேள்வி கேட்டாலும் அதற்கு அவனை சமாதானம் செய்யக்கூடிய வகையில் பதிலை ரெடி பண்ணிட்டு போகக்கூடிய ஆசிரியர் ஒரு சிறந்த ஆசிரியர். மதுரை எரிந்தது, கண்ணகி சொன்னால் பசு, பத்தினி, பெண்டிர் இவங்க எல்லாரையும் விட்டுட்டு, யாரு பசுமாடை ஒன்றும் செய்யாத, குழந்தைகளை ஒன்றும் செய்யாத, பத்தினி பெண்களை ஒன்றும் செய்யாதே, வயதானவர்களை எதுவும் செய்யாதே, யாரெல்லாம் தவறு செய்யாதவர்களாக இந்த ஊரில் வாழ்கிறார்களோ அவர்களையெல்லாம் விட்டுவிட்டு தீமை செய்தவர்கள் பக்கம் மட்டும் நீ போய் எரியணும் தீக்கடவுளை சொன்னா. அதனால மதுரை கொஞ்சம் மிஞ்சி இருந்துச்சு, அதுல வந்த மதுரை தாண்டா இது அப்படின்னு பதில் சொல்ல பழகணும் ஒரு ஆசிரியர் என்பதை ஆசிரியர் தன்னுடைய நூலில் அழகாக பதிவு செய்திருக்கிறார். அதுக்கு ஒரு தலைப்பு அழகாக கொடுத்திருக்கிறாரு. ஆசிரிய முகமுடி அகற்றுங்கள் என்ற தலைப்பின் கீழாக இதை மிகவும் சிறப்பாக பதில் செய்திருக்கிறார். ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்றைக்குமே யாராவது நம்மளை கேள்வி கேட்டால் நமக்கு பிடிக்காது, ஆனால் அதை வளர்த்துக்க கூடாது. பிறர் கேள்விகளை நாம் எப்போ அக்செப்ட் பண்ணுறோமோ, எப்போ ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அப்பொழுதுதான் நாம் ஞானியாக முடியும் அப்படின்றது அறிஞர்கள் சொன்ன விஷயம். கேள்விகளால் பல வேள்வியை செய்து உலகம் முழுவதும் சிறந்த துறவியாக உலா வந்தவர் சுவாமி விவேகானந்தர். அவரும் சிறந்த ஆசிரியர்களை தேடுவதற்கு கேள்விகளை அனுமதியுங்கள் என்றுதான் பதிவு செய்திருக்கிறார். மாணவர்களிடையே சுயமரியாதை, தன்னம்பிக்கை இவற்றையெல்லாம் பதிவு செய்யும் ஒரு ஆசிரியர் சிறந்த ஆசிரியர். அதை வளர்த்து கொள்ள வேண்டும். விவாதங்களை ஆதரிக்கிற போது நல்ல விளைவுகள் உருவாகும். நல்ல ஆசிரியருடைய இலக்கணமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலம், மலர், துலாக்கோல் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வரிசையில் நல்ல ஆசிரியராக நாமும் உலா வர வேண்டும் என்ற வேண்டுகோளை மிகவும் சிறப்பாக இந்த ஆசிரியர்களை தேடுகிறேன் என்ற நூலின் ஆசிரியர் விக்னேஷ் சுப்பிரமணியன் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். நிறைவாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். எழுதுகோள் தெய்வம், எழுதுகோள் தெய்வம். இந்த எழுத்தும் தெய்வம் என்ற பாரதியின் பாதையில் நல்ல லட்சிய வேட்கையுள்ள படைப்பாளிகள் பல்கி பெருகினால் மட்டும்தான் இந்த சமுதாயத்தை சுத்தமாக சலவை செய்துவிட முடியும். நல்ல மலர்களை, நல்ல இதழ்களை, நல்ல புத்தகங்களை தேடி தேடி படியுங்கள். அந்த மனோபாவம் மக்களிடம் நிரம்ப பரவ வேண்டும். புத்தகம் இல்லாத வீடு, புத்தகம் இல்லாத வீடு ஜன்னல் இல்லாத அறைக்கு சமம். பிள்ளைகளை புத்தகத்தின் நடுவில் வளரவிட வேண்டும். படிப்பதின் மூலம்தான் அறிவு கண் திறக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பேகன் அழகாக ஒரு விஷயத்தை பதிவு செய்திருப்பார். சில புத்தகங்களை சுவையுங்கள், லைட்டாக டேஸ்ட் பண்ணுங்க. சில புத்தகங்களை சுவையுங்கள். சில புத்தகங்களை அப்படியே விழுங்குங்கள். சில புத்தகங்களை அசை போட்டு ஜீரணிக்க வேண்டும் அப்படின்னு பேகன் புத்தகங்களை எவ்வாறு படிக்க வேண்டும் என்பதை பதிவு செய்திருக்கிறார். அந்த வகையிலே ஆசிரியர் நம்மளுடைய விக்னேஷ் சுப்பிரமணியன் அவர்கள் சுட்டி காட்டி அடையாளம் காட்டி இருக்கக்கூடிய இந்த 10 நூல்களையும் அசை போட்டு நீங்கள் வாங்கி படியுங்கள். இந்த நூல்களை படித்தால் நிச்சயமாக நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு நல்லாசிரியர் பட்டியலில் இடம்பெறுவீர்கள் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.